ஆசிரியர் மீது மாணவி ஒருவர் கொடுத்த பொய்யான பாலியல் குற்றச்சாட்டு. 7 ஆண்டுகளாக வாழ்க்கையே திசை மாறி போய் ஏழ்மையில் தவித்து வந்த ஆசிரியர் ஒரு கட்டத்தில் அந்த மாணவியே மனம் இறங்கி வந்து நீதிமன்றத்தில் பொய் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கேரள மாநிலம் கோட்டயம் மதுரவேலி பகுதியை சேர்ந்தவர் ஜோமோன். கடந்த 2017ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போது அவர் பாரா மெடிக்கல் கல்வி நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அவரிடம் கொச்சியை சேர்ந்த மாணவி ஒருவர் பயின்று வந்தாராம். இந்த நிலையில்தான் அந்த மாணவி ஜோமோன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து விட்டதாக குருபந்தரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஜோமோனை பாலியல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் சமூகத்தில் அவருக்கு இழிவான பெயர் வந்தது. அதோடு அந்த தனியார் நிறுவனமும் மூடப்பட்டு விட்டதாம். இதனால் அவரது குடும்பம் ஏழ்மை நிலையில் வாடியதாம். இந்த நிலையில்தான் பாலியல் புகார் கொடுத்த அந்த மாணவி திருமணமான நிலையில் தான் ஒருவர் மீது பொய்யான புகார் கொடுத்து விட்டோமே என்பதை அவரது மனதில் உறுத்தி வந்திருக்கிறது. அந்த ஆசிரியர் ஜோமோன் இப்படி ஏழ்மை நிலைக்கு தன்னால் தள்ளப்பட்டு விட்டாரே என மனம் வெகுண்டு எழுந்த அந்த மாணவி ஜோமோனின் குடும்ப தேவாலயத்திற்கு தனது கணவரோடு சென்று திருப்பலிக்கு இடையே ஆசிரியர் ஜோமோன் மற்றும் உறவினர்களிடம் மன்னிப்பு கேட்டாராம். மேலும் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிபதி முன்னிலையில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டாராம். தனது புகாரையும் அவர் வாபஸ் பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஜோமோன் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார்.